வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த ஈவெண்ட்ஸ் ஆஃப்டர் ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது எண்டோஸ்பம், எம்ப்ரியோ டெவலப்மெண்ட், ஃபார்மேஷன் ஆஃப் சீட், ஃப்ரூட்ஸ் ஆர் கால்ட் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ். அதாவது பார்ட்ஸ் பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பார்ட்ஸ் நீங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு காலமில். அது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். அதாவது ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இது உங்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தெரிஞ்சுக்கோங்க. அதாவது செப்பல்ஸ், பெட்டல், ஸ்டேமன், ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா, இது ஃப்ளவரிங் பார்ட்ஸ். இந்த பார்ட்ஸ்லாம் ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, யூஸ்வலி விதர் அண்ட் ஃபால் ஆஃப், கீழே விழுந்துடும். ஃபால் ஆஃப்னா உதிர்ந்து விழுந்துடும். அடுத்து ஓவரி வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னவா மாறும்? ஃப்ரூட், அது பழங்களாக மாறும். ஓவரி வந்து ஃப்ரூட்டாக சேஞ்சஸ் ஆகும் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம். ஓவியல் பார்த்தோம் அப்படின்னா சீடாக சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா? ஓவரி வந்து ஃப்ரூட்டாகவும், ஓவியல் வந்து எப்படி சேஞ்சஸ் ஆகும்? சீடாக ஃபார்ம் ஆகும். எக்கு பார்த்தோம் அப்படின்னா சைகோட்டாக ஃபார்ம் ஆகும். ஃபியூனிக்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது? ஸ்டாக் ஆஃப் த சீடோட ஸ்டாக். மைக்ரோபைல், ஓவியலில் இருக்குல்ல மைக்ரோபைல் பார்த்தோம் அப்படின்னா சீட் அப்படிங்கிறப்ப நம்ம ஓவியல் வந்து சீடாக சேஞ்சஸ் ஆகும். அந்த ஓவியலுக்கு மைக்ரோபைல் பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோபைல் ஆஃப் த சீட் ஃபெசிலிட்டேஸ் ஓட்டு அண்ட் வாட்டர் அப்டேக். எதை எடுத்துக்கும்? ஓட்டும் வாட்டரும் அப்டேக்காக எடுத்துக்கும். ஓகேவா? அடுத்து நியூசலஸ் வந்து ஃபெரிஸ்பெர்மாக சேஞ்சஸ் ஆகும். அவுட்டர் இன்டெகுமெண்ட் ஆஃப் ஓவியல். இன்டெகுமெண்ட் அதாவது ஓவியுள்ள அவுட்டர் சைடில் இருக்கிறது அவுட்டர் இன்டெகுமெண்ட், அந்த வெளியில் இருக்கக்கூடிய உரை. அது வந்து என்னவா சேஞ்சஸ் ஆகும்னா டெஸ்டா, அதாவது அவுட்டர் சீட் கோட். அந்த சீடு ஓவியல்னாவே சீடாக சேஞ்சஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அந்த சீடோட வெளி உரை, அவுட்டர் சைடில் கோட்னு என்ன உரைன்னு சொல்லுவோம், அவுட்டர் கோட். அதுக்கு என்ன? டெஸ்டா. அது அவுட்டர் இன்டெகுமெண்ட் ஆஃப் ஓவியல், டெஸ்டா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னர் இன்டெகுமெண்ட் வந்து என்னவா சேஞ்சஸ் ஆகும்? டெக்மன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னா ட்ரெக்மன், அதாவது இன்னர் சீட் கோட். சினர்ஜி செல்ஸ் வந்து டீஜெனரேட் ஆகிடும், அதாவது அழிந்து விடும். ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் சினர்ஜி செல்ஸ் வந்து டீஜெனரேட் ஆகிரும். செகண்டரி நியூக்ளியஸ் பார்த்தோம் அப்படின்னா எண்டோஸ்பெர்மா ஃபார்ம் ஆகும். ஆன்டிபோடல் செல்ஸும் டீஜெனரேட் ஆகிடும். ஓகேவா? அதாவது கருவுறுதலுக்கு முன் உள்ள பாகங்கள்ல இங்கே கொடுத்துருக்காங்க, கருவுறுதலுக்கு பின் நிகழும் மாற்றங்கள் இது தமிழில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதாவது புள்ளி இதழ்கள், அள்ளி இதழ்கள், மகரந்த தாள்கள், சூலகத்தண்டு மற்றும் சூலக ஒடியும் பொதுவாக உதிர்ந்து விடுகின்றன. சூலகம் கனியாக டிரான்ஸ்ஃபர் மாறும், அதாவது மகளும் மாற்றங்கள். சூல் வந்து விதையாக மாறும், முட்டை வந்து கருமுட்டையாக மாறும், சூலக காம்பு வந்து விதை காம்பாக மாறும், சூல் துளை வந்து விதை துளை அல்லது ஆக்சிஜன் மற்றும் நீரை கடத்தும். அடுத்து சூல் திசு வந்து பெரிஸ்பமாகவும், சூலக வெளியுறை வந்து விதை வெளியுறை, அதாவது டெஸ்டாவாகவும், சூலக உள்ளுறை வந்து டெக்மன், அதாவது விதை உள்ளுறையாகவும் மாறும். அடுத்து சினர்ஜி செல்கள் என்ன ஆகும்? அழிந்து விடும். இரண்டாம் நிலை உட்கரு வந்து கருவுன் திசுவாக மாறும். எதிரடி செல்கள் வந்து அழிந்து விடுகின்றன. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.